everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஆக்னி ஸ்கின் ஜேர்னி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணேன் அண்ட் அது எனக்கு எவ்வளோ நாளில் ஒர்க் ஆச்சு, எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஆக்னி ஸ்கின் இருக்கிற பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா, ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பா கிடையாது. பாய்ஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி 2 ஜெண்டர் பீப்புளுமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வரும். அதே ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ்லேயே அவங்களோட ரொட்டீன் முடிஞ்சிடும். ஸோ அதே வந்து கேர்ள்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னுக்குமே ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் லைக் பாய்ஸுக்குமே வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சோப்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து மாறி மாறி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்னி ஸ்கின்க்குன்னு ஸ்பெஷலாக பார்க்கறதுனால நான் என்ன பர்சனலாக யூஸ் பண்ணேனோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் உங்களுக்குமே ஈஸியா இருக்கும். நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்க அதே ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கோட கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணுங்க, ரிவ்யூஸ் பாருங்க. இதே என்னோட ப்ராடக்ட் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்லி ஹெர்பல் ப்ராடக்ட். என்னோட ப்ராடக்டாவே இருந்தாலும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க வெளியில வாங்குற ப்ராடக்ட்டுமே இதே தான். நீங்க வாங்கிட்டு அதை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது செட் ஆச்சு, உங்க ஸ்கின்னுக்கு அது ஓகே ஆச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ன ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு அது செட் ஆகுதா, சூட் ஆகுதான்றதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரைஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா அதை பர்ச்சேஸும் பண்ணி உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோப். நான் ஏன் வந்து சோப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சோப்புக்கும் லைக் ஃபேஸில் மட்டும் தான் ஆக்னி வரப்போகுது, பாடியிலையும் இது எதுனா இஷ்யூவா, எதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோப்பும் சரி ஃபேஸ் வாஷும் சரி ரெண்டுமே வந்து லைக் சேமாக தான் யூஸ் பண்ணேன். அதாவது என்னோட ஆக்னிக்காகவே தான் நான் ஸ்பெஷலைஸ்டாக யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் சோப் வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணுறேன். பட் அந்த டைமில் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு ஆக்னி இருந்த டைமில் வந்து நான் இந்த பர்டிகுலர் சோப் தான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா லைக் நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா பழகின புதுசுல கண்டிப்பா நம்ம மறந்துடுவோம். சோப் தான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாத்தின ஒரு விஷயம் என்னோட சோப். ஸோ சோப் வந்து பாத்தீங்கன்னா நீம் சோப் நான் யூஸ் பண்ணேன். லைக் நான் வந்து என்னோட ஓன் பிராண்ட்ல இருக்கிற நீம் சோப் தான் யூஸ் பண்ணேன். லைக் வெளியில வந்து ஹமாம் இருக்கு, மெடிமிக்ஸ் இருக்கு, பட் அது எல்லாமே வந்து லைக் நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. நீம் இருக்கிற ஒரு சோப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீமை வச்சு ஃபார்முலேஷன் பண்ணி நான் கிரியேட் பண்ணேன். எனக்காக அது ஒர்க் ஆனதுனால நான் அதை சேலுக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல மாத்தின ஒரு விஷயம் என்னோட சோப். அது வந்து நான் நீம் சோப் தான் யூஸ் பண்ணேன். அதுவுமே நான் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸ்கின் கேர் ப்ராப்பரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்க்கு ஷிஃப்ட் ஆனேன். அதாவது நம்ம நார்மலா பாத்திங் எடுக்கிறப்போ நான் சோப் யூஸ் பண்ணது வந்து கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் டைம் எடுத்து இதுக்குன்னு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பாத் பண்ணும்போது நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா லைக் ஈவினிங்லயோ இல்ல நான் தனியா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதுமே வந்து சரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். அது நான் எல்லா வீடியோஸ்லயுமே என்னோட பிஃபோர் வீடியோஸ்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட நீம் ஃபேஸ் வாஷ், அதுவும் ஜெல் பேஸ்டு நீம் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரெண்டும் சேஞ்ச் பண்ணும்போது நான் அப்படியே லைக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்கின் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் என்னால வந்து புது ஆக்னிஸ் கிரியேட் ஆகாம லைக் ஒரு 1% என்னால வந்து அது டிஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சதுன்றதுனால நான் அதை வந்து ஓகே நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2 மந்த்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு 3rd மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்ல நானுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில இருக்க டோனர் யூஸ் பண்ணா அது எனக்கு செட் ஆகாதனால நானே வந்து ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நான் ஃபார்முலேட் பண்ணதுல வந்து ரோஸ் டோனர் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணது. அது பட் எனக்கு செட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோனர் இதுக்காகவே நம்ம ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது வந்து ஆரஞ்சு டோனர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து விட்டமின் சி அதுல இருக்கிறதுனால அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு என்னோட ஆக்னிக்கு. ஸோ அதுல இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஆக்னி ரேஞ்சுமே நம்மளுக்கு இருக்கு அதுல. ஸோ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க.
ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்னோட டோனரை வந்து நான் செட் பண்ணது வந்து ஆரஞ்ச் டோனர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா ஆக்னி இல்லாதனால நான் வெட்டிவேர் டோனர் அண்ட் ஆரஞ்ச் டோனர் லைக் ஆல்டர்னேட்டிவ்லி நான் யூஸ் பண்ணேன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். ஒன்னு வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுனால மேக்கப் போடும்போது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். நார்மலா ஸ்கின் கேருக்கு, அதாவது ஆக்னி இருக்கும்போது டெஃபினட்டா நான் மேக்கப் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் மேக்கப் ப்ராடக்ட் நம்ம என்னதான் வந்து ஹை ரேஞ்ச் கொடுத்து வாங்கினாலும் சரி, லைக் மேக் தான் நான் யூஸ் பண்றேன், ஹூடா தான் யூஸ் பண்றேன், நீங்க என்ன சொன்னாலுமே சரி அது எல்லாமே வந்து கெமிக்கல் தான். ஸோ நார்மல் ஸ்கின் பர்சன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடும்போது வந்து பிம்பிள் வரும், லைக் நிறைய லைக் இருக்கு. நம்ம என்னதான் ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்கின்னை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி எதுவுமே ஒன்று ஆகாது. ஹீரோயின்ஸ்லாம் டெய்லியுமே மேக்கப் போடுறாங்க, பட் அவங்க ஸ்கின் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் கேர், டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவங்க பண்றதுனால தான் அவங்க ஸ்கின் டெய்லியுமே மேக்கப் போட்டாலும் நல்லா இருக்கு. பட் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம எப்பவுமே டெய்லி மேக்கப் போட இருக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் ஸ்கின் கேருக்குன்னு தனியா ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆக்னி இருக்கும்போது நான் மேக்கப் போடல, பட் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வேற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். பட் என்னோட ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது நான் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது 2 மாய்ஸ்சரைசர் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ரெண்டுமே என்னோட பிராண்ட் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீம் ஜெல் போட ஆரம்பிச்சேன். லைக் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை ஆக்னி நீம் ஜெல் போட்டு அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக நான் அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ நீம் ஜெல்லுங்கிறது பேசிக்கா வந்து எல்லாமே வந்து நீம் வச்சுதான் நான் என்னோட ஆக்னியை வந்து ஃபைட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கொண்டு வந்தேன். பிகாஸ் நீம் வந்து அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நான் நிறைய ஃபேஸ் பேக்ஸ்லாம் கூட போடுவேன். அதுவுமே நான் லைக் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன், என்னென்ன நான் வந்து ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கின் கேர் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 ஜெல்ஸ் யூஸ் பண்ணேன். ஒன்னு வந்து நீம் ஜெல், அண்ட் அது பாதி லைக் ஒரு 50% குறைஞ்சதுக்கு அப்புறமா மார்னிங் நீம் ஜெல் யூஸ் பண்ணுவேன், நைட் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த 2 ஜெல் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப்பா வந்து சன்ஸ்கிரீன் இருக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிராண்ட்ல கிடையாது. ஸோ நான் வெளியில சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல் வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்ற மாதிரி தான் சான்ஃபி அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து எனக்கு சன்ஸ்கிரீன் வந்து கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல லைக் நான் அந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது பெருசா ஆக்னிக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நான் டிஃபரன்ஸ் பார்க்கல. பட் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் ஆக்னி ஸ்கின்க்கும் செட் ஆகிற ஒரு சன்ஸ்கிரீன் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ அது எனக்கு சூட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 6 months to லிட்டரலி 1 year வரைக்கும் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் திருப்பி பேக் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோப்பை தான் நான் சேஞ்ச் பண்ணேன். நான் யூஸ் பண்ண சோப் வந்து நீம் சோப். செகண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணது லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து என்னோட ஃபேஸ் வாஷ், ஜெல் பேஸ்ட் நீம் ஃபேஸ் வாஷ். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ஜெல்ஸ். 2 ஜெல் நான் யூஸ் பண்ணேன், நீம் ஜெல் அண்ட் ஆலோவேரா ஜெல். இது ரெண்டுமே நான் வந்து என்னோட லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 3மே என்னோட பிராண்ட் தான். இது வந்து என்னோட பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கான வீடியோ கண்டிப்பா கிடையாது. நான் வந்து எனக்கு அந்த நாலேஜ் இருந்தது, நான் சோர்ஸ் பண்ண முடிஞ்ச ஒரு ரீசனுக்காக நான் என்னோடதே ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு இன்னொரு விஷயம், நான் ஏன் அதை பர்சனலா எடுத்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா, எனக்குமே ஆக்னி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ நானே என்னோட ப்ராடக்டை நம்புறேன்னா எப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேஸையே நான் வந்து டெஸ்டரா யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆன ஒரு ரீசன்னால தான் நான் தைரியமா ப்ரொசீடும் பண்றேன். ஸோ எனக்கு வந்து அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க, லைக் நிறைய ரிவ்யூஸ் பண்ணீங்க. ஏன் பிராண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்ல, நான் இதுதான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வெளியில இருக்க பிராண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீம் ஃபேஸ் வாஷ், அதாவது நீம் இம்ப்ளிமெண்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ், லைக் ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கு, நீங்க அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். டோனர்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பெருசா எனக்கு டோனர்ல நான் வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பிகாஸ் நான் என்னோட பிராண்ட்லயே கண்டுபிடிச்சதுனால நான் வெளியில டோனர்ஸ் பெருசா யூஸ் பண்ணல. பட் மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு ஆலோவேரா ஜெல்லே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாராஸ், அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. பட் அது ஆலோவேரா ஜெல்லா அப்படின்னு என்ன குவெஸ்டன் பண்ணீங்கன்னா அதுல நான் எதுவுமே கமெண்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்கிராச் வந்து நானே ப்ரிப்பேர் பண்றேன்றதுனால எனக்கு அதோட பெனிஃபிட்ஸும் சரி, ஆஸ் வெல் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றேன், நான் என் கண்ணால பண்ணது கையால பண்ணதுன்றதுனால நான் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அது வந்து நான் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 பர்பஸ் அப்படிங்கறதுனால ரொம்பவே அதை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால நான் அதே யூஸ் பண்ணிட்டேன். வெளியில நான் இது வரைக்கும் ஆலோவேரா ஜெல் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. ஆல்சோ நீம் ஜெல் வந்து பெருசா எனக்கு மார்க்கெட்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப வரைக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த நீம் ஜெல். ஸோ நான் ஃபேஸ் பேக் பண்ணும்போது கூட அந்த நீம் ஜெல் வச்சே ஃபேஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம தான் என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணேன். இதுக்கு நடுவில் என்னோட ஃபுட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் சுத்தமா
தொடவே மாட்டேன். லைக் நான் அதிகமா சாப்பிடுற வெஜிடபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் இந்த கிழங்கு வகைகள் சாப்பிட்டேன் அண்ட் காலிஃபிளவர் ஃப்ரை, இந்த ஆயிலி ஐட்டம்ஸ், நல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் சாப்பிட்டு இருந்தேன். பட் இந்த ஆக்னிலாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூகுள்ல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்காக வெஜிடபிள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் வெஜிடபிள்ஸ் ஆட் ஆன் பண்ணேன் என்னோட டயட்ல. லைக் எதுவுமே பெருசா டிஃபரன்ஸ் வந்து நான் கொண்டு வரல என்னோட டயட்ல. லைக் ரைஸை கம்மி பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. லைக் அதிகமா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டேன். நார்மலா சாப்பிடுற மாதிரி கூட வந்து வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுவே எனக்கு பயங்கர டிஃபரன்ஸ் காமிச்சது 1 மந்த்லயே. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் எக் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது, லைக் கொண்டக்கடலை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்பினாச்சஸ் ஃபர்ஸ்ட்லாம் நிஜமாவே கீரை நான் அவ்வளவா சாப்பிடவே மாட்டேன். எடுத்துட்டே போனாலும் ரிட்டர்ன் கொண்டு வந்துருவேன். இப்போ வந்து கீரை அது எல்லாமே என்னோட டயட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இப்போ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்கு. நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கின்ல ஒரு கிளாசினஸ், ஒரு க்ளோ தெரியுது. இப்போ கூட தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோல. நான் எந்த ஒரு ப்ராடக்ட் ஈவன் ஸ்கின் கேர் கூட பண்ணல. அப்படியே பேர் ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தான் நான் வீடியோ முன்னாடி இருக்கேன். பட் என்னோட ஸ்கின்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் லைட்டா அந்த கிளாசினஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்கின் சேஞ்ச் ஆகுறது வந்து லைவா பாக்குறதுனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேரும் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் லைக் என்னென்ன ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணேன், லைக் பர்சனலைஸ்டா வந்து நான் என்னென்ன ட்ரை பண்ணேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோலயும் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் என்னோட டயட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்கின் கேர் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அவுட்டர் ப்ராடக்ட்ஸ் அதாவது அதர் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதனா நான் நோட் பண்ணேன் போஸ்ட் பண்றதுக்குள்ள ஏதாவது செக் அவுட் பண்ணி லிங்க்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அதையுமே நான் கீழே கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா நான் பர்சனலா ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். லைக் நீங்க வந்து செல்ஃப் ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா தட் இஸ் யோர் ஒப்பீனியன். நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அண்ட் எனக்கு அது ஒர்க் ஆன ஒரு விஷயம் பத்தி தான் நான் உங்களுக்கு லைக் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். சில பேர் வந்து இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு இருக்கலாம். அது கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். ஸோ எனக்கு என்னோட ஆக்னில இருந்து டிராவல் ஆகி லைக் என்னோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன்ஸை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.